1947ல ஆஸ்திரேலியான்னு ஒரு கண்ட்ரில இருக்கிற கிரேஸ்னு ஒரு ஸ்மால் டவுன்ல அங்க ஒரு போலீஸ் ஆபீசரோட வீட்ல ஒரு பையன் பிறந்தான். அவன் பேரு என்ன தெரியுமா? அர்னால்ட் ஷ்வார்ஸ்நேகர். இந்த பேரை சொல்லவே ரொம்ப கஷ்டம்ல. ஆனா ஒரு நாள் இந்த பேர் உலகம் முழுவதும் கத்துக்க போகுது. ஆனா அது எப்படி? 15 வயசு. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ஒரு ஆர்டினரியான பையன். மணி இல்ல, கனெக்ஷன்ஸ் இல்ல, இங்கிலீஷ் தெரியாது, ஹாலிவுட் பத்தி எதுவும் தெரியாது. ஆனா அவன் கிட்ட ஒரு டேஞ்சரஸ் ஹேபிட் இருந்துச்சு, ட்ரீம் பண்றது. ஒரு நாள் ஜிம்முக்கு போனா அங்க ஒரு பாடி பில்டர் போட்டோ பார்த்தான். மிஸ்டர் யூனிவர்ஸ் சாம்பியன். அந்த போட்டோ பார்த்து அவன் மைண்ட்ல ஒரு தாட், ஒன் டே நானும் இவனை மாதிரி ஆவேன். எல்லாரும் சிரிச்சாங்க, வில்லேஜ் பசங்க எல்லாரும். டேய் நீயா, உன்னால முடியுமா? ஆனா அர்னால்டுன்னு ஒரு வார்த்தை கூட ரிப்ளை பண்ண. சைலண்டா அவன் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சான். மார்னிங் ஒர்க் அவுட், ஈவினிங் ஒர்க் அவுட், சண்டே ஒர்க் அவுட், ஹாலிடே ஆனா ஒர்க் அவுட், டெய்லி ஒர்க் அவுட். ஃப்ரெண்ட் எல்லாம் வெளியே விளையாடிட்டு இருப்பாங்க, ஆனா அர்னால்ட் ஜிம்ல இருப்பான். பீப்புள் எல்லாம் அவனை வச்சு ஃபன் பண்ணுவாங்க. ஃபேமிலி கூட அவனை புரிஞ்சுக்கல. இந்த பாடி பில்டிங் வச்சு என்னதானே பண்ண போற? டாக்டர் ஆகு, ஆபீசர் ஆகு, நார்மல் லைஃப் வாழு. ஆனா அர்னால்டுக்கு ஒரு ப்ராப்ளம். அவனுக்கு நார்மல் லைஃப் வேணாம், எக்ஸ்ட்ராடினரி லைஃப் தான் வேணும். அதுதான் கான்ஃப்ளிக்ட். வேர்ல்டு நார்மலா இருன்னு சொல்லுது, பட் அவன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறான். 18 வயசு. ஆர்மி ஜாயின் பண்ணா, ஆனா ஒர்க் அவுட்டை நிறுத்தல. ஆர்மியில் இருக்கும் போதே ஒரு பாடி பில்டிங் காம்படிஷனை அட்டன் பண்ணான். பர்மிஷன் இல்லை, ஸ்டில் போயிட்டான். காம்படிஷனில் வின் பண்ணா, ப்ரைஸ் வாங்கினா. ஆனால் ரிட்டன் வந்த அப்புறம் தான் பனிஷ்மெண்ட்டே. ஜெயிலில் ஒரு வாரம் இருந்தான். இமேஜின் பண்ணுங்க, வின்னரான பையன் சேம் டைம் ஜெயிலுக்கும் போனான். லைஃப் சம்திங் அப்படிதான், அண்ட் பெயின் டுகெதர். ஆனால் அர்னால்ட் என்ன பண்ண தெரியுமா? பனிஷ்மெண்ட் பார்த்து அழலை, ட்ரீமை பார்த்தான். 20 வயசுலயே யங்கஸ்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ் சடனா வேர்ல்ட் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆனா அர்னால்ட் ஸ்டாப் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க? சக்சஸ் வந்தா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அர்னால்ட் அத பண்ணல. அர்னால்ட் பெருசா யோசிச்சாரு. ஐ வாண்ட் அமெரிக்கான்னு. அமெரிக்காவோட சக்சஸோட கேபிட்டல் ரொம்ப பெருசா இருந்தது. இங்க அர்னால்டுக்கு இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ் தெரியாது, ஒரு கனெக்ஷன் இல்ல, கையில பணம் இல்ல. அவரோட நேம சொல்றதே ரொம்ப மத்தவங்களுக்கு கஷ்டமா இருந்தது. அந்த நேரத்துல ஹாலிவுட்டோட ப்ரொடியூசர் அர்னால்டு கிட்ட சொன்னாரு, உன் ஃபேஸ பார்க்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இல்லைன்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க முதுகுக்கு பின்னாடியோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ அவன் ஃபேஸ் பார்க்க காமெடியா இருக்குன்னு சொன்னா உங்களால ஏத்துக்கவே முடியாது. ஆனா அர்னால்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் உன் ஃபேஸ் ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இல்லைன்னு சொல்லும் போது அந்த இடத்துல கான்பிடென்டோட லெவல் ஒரு பிரேக் ஆன சுச்சுவேஷன்ல தான் அர்னால்டு இருந்தாரு. அர்னால்டு ஓவராலா இந்த இடத்துல ஃபேஸ் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? உன்னால முடியாது. அமெரிக்காவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ஸ்மால் அபார்ட்மெண்ட் தான் அவருக்கு கிடைச்சது. ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் அமெரிக்கால அர்னால்டு இருந்தாரு. இதுல அவரு ஆடிஷன் போனாரு, ரிஜெக்ட் ஆனாரு. மூவி பண்ணாரு, ரிஜெக்ட் ஆனாரு. இங்கிலீஷ்லயும் வீக்கா தான் இருந்தாரு. இந்த நேரத்துல அவரை பார்த்து மக்கள்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாரு. இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போறீங்க, அந்த லாங்குவேஜ் தெரியாது, ஒரு பீப்புளோட கனெக்ஷனும் இல்ல, எதுவுமே தெரியாத ஒரு ஃபாரின் கண்ட்ரில ஒரு ட்ரீமை வச்சு மட்டும் சர்வை பண்ண முடியுமா? ஆனா அர்னால்ட் அத செஞ்சு காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் மூவிலேயே அவருக்கு ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனா அதனோட ரிசல்ட் என்ன தெரியுமா? கம்ப்ளீட் ஃபிளாப் தான். அது அவருக்கு ஒரு டிசாஸ்டரா இருந்தது. கிட்டத்தட்ட நோபடி கேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டோரி இங்கேயே முடிஞ்சிருக்கணும். இதுல சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அர்னால்டோட ஸ்டோரி இங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் அவரு தன்னுடைய ஆக்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணாரு, பிசினஸ் கத்துக்கிட்டாரு, அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணாரு, பாடி பில்டிங்க
கண்டினியூ பண்ணாரு. அவரோட வீக்னஸ் எல்லாத்தையும் இங்க அவரோட ஸ்ட்ரென்த்தா மாத்தினாரு. 1982ல கார்னன் த பார்பியன்ற படம் பீப்புள் எல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1984ல டெர்மினேட்டர் பூம். இதுல எமோஷனல் லெசன் என்ன தெரியுமா? சக்சஸ் வந்துச்சு, மணி வந்துச்சு, ஃபேம் வந்துச்சு, மூவி ஹிட் ஆச்சு. ஆனா அர்னால்ட் ஸ்டாப் பண்ணல. அவரோட 2வது கட்டம், அதாவது அடுத்த கட்டமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணாரு, புக் ரைட் பண்ணாரு, நிறைய கம்பெனிய உருவாக்குனாரு. ஏன்னா அர்னால்டுக்கு தெரியும், மசிலுக்கும் ஏஜ் ஆகும், எப்படி இருந்தாலும் கட்டாயமா நம்மளோட ஃபேமும் குறையும். பிகாஸ் அவருக்கு தெரியும், ஏன்னா மசிலுக்கு ஏஜ் ஆகும், ஃபேமும் குறையும். ஆனா அவரோட மைண்ட் செட் மட்டும் பெர்மனண்டா இருந்துச்சு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. இந்த ஃபைனல் டிரான்ஸ்பர்மேஷன் என்னன்னா, ஒரு வில்லேஜ் பாயா இருந்தவர் பாடி பில்டர் ஆனாரு, பாடி பில்டரா இருந்தவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் சாம்பியன் ஆனாரு, ஃபெயில்டு ஆக்டரா இருந்தவர் ஹாலிவுட் ஸ்டாரா மாறினாரு, மில்லியனர், பிசினஸ்மேன், பொலிட்டீஷியன், இல்ல எல்லா வெர்ஷனும் ஒரே ஒரு சேம் பர்சன் தான். அதுதான் அர்னால்டா ஒரு பிராண்டா மாறினாரு. இதுல டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? கான்பிடன்ட் மட்டும்தான். கான்பிடன்ட்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாம இருக்கிறது இல்ல. பயம் இருந்தாலும் அதை மூவ் ஆன் பண்ணிட்டு நம்மளோட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது தான் கோர் ஆஃப் த கான்பிடன்ட். பீப்புள் அவரை பார்த்து சிரிச்சாலும் கண்டினியூ பண்றது, பீப்புள் அவரை ரிஜெக்ட் பண்ணாலும் அதை ட்ரை பண்றது. எல்லாரும் இம்பாசிபிள்னு சொன்னா ஜஸ்ட் வாட்ச் மீன்னு கெத்த சொல்றது அர்னால்டால தான் முடியும்னு நினைக்காதீங்க, உங்களாலையும் முடியும். லைஃப்ல நிறைய ட்ரீம் இருக்கலாம். மேபி ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், ஒரு யூடியூபர் ஆகணும், ஒரு ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர் ஆகணும், ஒரு சாஃப்ட்வேர், மேபி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், மேபி ஒரு ஃபேமிலியோட எல்லா பாரத்தையும் லிஃப்ட் பண்ணணும். இதுல பீப்புள் நம்மள டவுட் பண்ணுவாங்க, இக்னோர் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் பரவாயில்ல, ரிமெம்பர் தி அர்னால்ட். ஒரு ஸ்மால் ஆஸ்திரேலியன் வில்லேஜ்ல இருந்து வந்தவர் ஒரு ஃபேம் பாடி பில்டர் அண்ட் ஆக்டர் அண்ட் பொலிட்டீஷியன் அண்ட் பிசினஸ் மேன், இப்படி சொல்லிட்டே போலான்ற லிஸ்டுக்கு சொந்தக்கார ஆன அர்னால்ட, அவர்கிட்ட இருந்தது மேஜிக் இல்ல, சூப்பர் பவர் இல்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு டிசிஷன் தான். நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நீயும் அந்த டிசிஷன் எடுக்கலனா உன் ஸ்டோரி இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா. இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட். த ஸ்டோரி இன்ஸ்பயர்ட் பை யூ. கமெண்ட் செக்ஷன்ல ஐ வில் பி பேக்னு டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சக்சஸ் ஸ்டோரியோட பார்க்கும் வரை லேர்ன் வித் சூர்யா.